வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கேழ்வரகு எங்கள் காட்டில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான். அதுவும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இதுக்காக மெனக்கிட தேவையில்லை. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மற்றதோட இது கம்மியான செலவு தான் ஆகும். 2 டைம் உழுதுட்டு ஒரு தொழு உரம் எதனா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதைப்போ இல்லைன்னா நாற்றோ பண்ணிட்டோன்னா நாற்று எடுத்து நடவு பண்ணிட்டோன்னா இது நல்லாவே வந்துடும். 20 நாட்களுக்குள்ள இதை நட ஆரம்பிச்சிடணும். இது நடுறதுக்கும் விதப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நட்டா ஒரே ஈவனாக கதிர் வரும். நம்ம அறுவடை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம விதப்பு பண்ணால் அன்னியவனாக வரும் கதிர். ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் அப்படி தான் வரும். ஸோ நமக்கு அறுவடை பண்ணும்போது 2 டைம் பண்ணுற மாதிரி ஆகிடும். கேழ்வரகை பொறுத்தளவுக்கு நம்ம நெல்லில் பண்ணுற மாதிரி மருந்து எதுவும் அடிக்க தேவையில்ல. நீங்கள் நார்மலாக கேழ்வரகு நட்டுட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வந்தாலே போதும். அதிகமாக செலவினம் கொடுக்காது. மருந்தும் எதுவும் அடிக்கவும் தேவையில்ல. ஸோ அது நமக்கும் உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தி. மருந்து அடிக்காத ஃபுட்டு. நாங்கள் இதை ரெகுலராக பயிர் பண்ணிக்கிட்டு வரோம். எங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். அதிகமாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவில் பண்ணி விற்பனைக்கு பண்ணுவோம். நாங்கள் பயிர் செய்கிறது எல்லாமே எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அடுத்து எள்ளு பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறோம்.